ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ரூட் பாய் விசஸ் ஹேண்ட்ஸம் பாய் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம என்ன கதைக்குள்ள போகலாம். கடைசியா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி போய் உட்காந்துருப்பா. நம்ம ஃப்ரெண்டு மெய்கோக்கு அந்த ஹருட்டோவை பிடிச்சிருக்கு. நம்ம நியாயப்படி பார்த்தா அவள் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனா இப்ப வர வர நம்மளுக்குமே இந்த ஹருட்டோ மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவள் லைட்டா ஃபீல் பண்ணுவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப அவங்க எல்லாருமே இந்த வீக்கெண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போலான்ட்டு பிளான் போடுவாங்களா. ஆனா அதுல 2 பேரால மட்டும் வர முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். பட் ஏற்கனவே டிக்கெட் எல்லாம் வேற வாங்கி வச்சிருப்பாங்க. சோ இதனால நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா பண்ணுவா. அவ ஃப்ரெண்டு மெய்கோவையும் ஹருட்டோவையும் எப்படியான்ட்டு ஒண்ணு சேர்த்தரணும்ட்டு நம்ம ஏன் பேசாம ஹருட்டோவை அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மித்த எல்லாருக்கும் ஒரு ஐடியாவை கொடுப்பா. அதனால அவங்க கேங்ல இருந்த அந்த பையனும் ஒரு மாதிரி தயங்கி தயங்கி போய் ஹருட்டோவை கூப்பிடுவான். ஹருட்டோவும் சரின்றுவான். அப்படியே அந்த வீக்கெண்டு எல்லாரும் சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போவாங்களா. ஆனா அந்த கேங்கோட ஹருட்டோ பிளஸ் டகுமி இவங்க 2 பேருமே ஜாயின் பண்ணிக்குவாங்க. அப்படி இவங்க எல்லாரும் ஒன்னா டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோனோட கிளாஸ்மேட் அந்த பையன் இப்ப அப்படியே உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, அங்க இருக்கிற ஜெயிண்ட் வில்ல நம்ம கரெக்டா டாப் வரைக்கும் போனக்கு அடுத்து நம்மளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட நம்ம லவ்வ சொன்னோம்னா அந்த லவ் கண்டிப்பா சக்சஸ் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி அந்த கிளாஸ்மேட் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை மித்த 4 பேருமே ஒரு மாதிரி நோட் பண்ணிக்குவாங்க. அதாவது டகுமி நம்ம ஹீரோன் கிட்ட பண்ணணும்னு நினைப்பான். அந்த மெய்கோ பொண்ணு ஹருட்டோ கிட்ட பண்ணணும்னு நினைப்பா. சோ இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டே தான் எல்லாருமே அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போவாங்க. சரி, அங்க போய் ஜோடி ஜோடியா சுத்துவாங்கன்னு பார்த்தா கேர்ள்ஸ் எல்லாம் தனியா ஒரு டீமா, பாய்ஸ் எல்லாம் தனியா ஒரு டீமா ஒன்னா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து கடைசியா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரு ரைடு போலாம் அப்படின்ட்டு பிளான் போடுவாங்க. அப்ப அந்த ரைடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோனுக்கு லைட்டா குளிர்ற மாதிரி இருக்குமா. உடனே பக்கத்துல இருந்த டகுமி அவ கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவனோட கோட் பாக்கெட்டுக்குள்ள அப்படியே விராப் பண்ணி வச்சுக்குவான். அதாவது ஃப்ரெண்டோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு நம்ம ஹீரோன் இங்க அவ ரொம்ப லவ்லி டவுலியா இருக்கா. ஆனா இவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா இருக்கிறத பார்க்க நம்ம ஹருட்டோக்கு லைட்டா கடுப்பாகும். அதுக்கடுத்து இப்ப பரவாயில்லாம நிறைய ரைடு போயிட்டு சும்மா ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காந்துருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த மெய்கோ கிட்ட போய் இன்னும் எதுக்கா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாண்டு ஒரு சாக்க பிடிச்சு நீ தனியா ஹருட்டோ கூட ரைடு போய் உன்னோட லவ்வ சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவளோட ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுவா. கூட அந்த மெய்கோ லைட்டா தயங்குவா. ஆனா நம்ம ஹீரோயின் தான் அப்படியே ரொம்ப பாசிட்டிவிட்டியா பேசி அவளை அனுப்பிச்சு விடுவாளா. இன்னொரு பக்கம் அந்த ஹருட்டோவை தான் காட்டுவாங்க. அவன் மித்த பசங்க கூட அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோன் அப்படியே டகுமிக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருவா. மெய்கோ ஹருட்டோ கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறா. சோ நீங்க எல்லாரும் எப்படியாண்டு அங்க இருந்து கலந்துக்கோங்க அப்படின்ட்டு. அதனால டகுமியும் ஹருட்டோவை மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரோம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அங்க மெய்கோ ஹருட்டோ நீ ஃப்ரீயா இருந்தனா நம்ம ஏன் அந்த ஜெயிண்ட் வீல் ரைடுக்கு போக கூடாது அப்படின்ட்டு கூப்பிடுவான். சரி ஹருட்டோ வேணான்னு சொல்லிடுவான்னு பார்த்தா அவன் ஓகே போலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். இப்படி நடந்த உடனே டகுமிக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். உன்னோட ஃப்ரெண்டோட லவ் சக்சஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்ட்டு. ஆனா இந்த பிளானை ரெடி பண்ணி கொடுத்த நம்ம ஹீரோனோட மூஞ்சில இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷம் எல்லாம் குறையற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சும்மா தானே இருக்கும், நம்ம 2 பேரும் ஒரு வாக் போலான்னு சொல்லி டகுமி நம்ம ஹீரோயினை சும்மா அப்படி நடத்தி கூட்டு போய்கிட்டு இருப்பானா. இது அவ ஹீல்ஸ் போட்டு நடக்கிறனால அவ கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். இதை புரிஞ்சுட்டு அந்த டகுமி இப்ப அப்படியே ரொம்ப கேரிங்கா நம்ம ஹீரோனுக்கு அப்படி கால் எல்லாம் பிடிச்சு விட்டு 2-3 பேண்டேஜும் அப்படியே ஒட்டி விட்டுருவான். இதுக்கடுத்து அவளுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதாவது இந்த டகுமி ஒரு பக்காவான பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல். இவன் இவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிறது நம்ம ஹீரோனுக்கு பிடிக்கும். இந்த டகுமிக்குமே நம்ம ஹீரோயின் இப்ப ஒரிஜினலா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல. அதனால அவனும் எதை பத்தி யோசிக்காம அப்படியே நம்ம ஹீரோயினை டைட்டா ஹக் பண்ணிக்குவான். நம்ம ஹீரோயினுக்கு இவன் பாய் ஃப்ரெண்டா கிடைச்சா நல்லா இருக்கும், ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனாலும் அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சொல்ல முடியாத வலியும் கூடவே சேர்ந்து இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே நைட்டு ஆயிருமா. சரி நான் போய் மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்ட்டு டகுமி தனியா போவான். அவன் போன உடனே அந்த இடத்துக்கு இப்ப ஹருட்டோ மட்டும் வருவான். அவன் நம்ம ஹீரோயின் கையை அப்படியே வேகமா பிடிச்சு எங்கேயோ தரன்னு இழுத்துட்டு போவான். என்ன எங்கடா இழுத்துட்டு போற அப்படிங்கிற மாதிரி அவளும் கத்துவா. அதெல்லாம் அவன் மைண்ட் பண்ணிக்கவே மாட்டான். இப்ப வேகமா அந்த ஜெயிண்ட் வில் ரைடுக்கு போய் அப்படியே டாப்புக்கு போன கடுத்து நம்ம ஹீரோயினை டக்குன்ட்டு கிஸ் பண்ணிருவான். இதுவே இப்ப கீழே தான் காட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தேடி போன அந்த டகுமி திரும்பி அதே இடத்துக்கு வந்துருவானா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. இவ எங்கடா போனா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே அந்த இடத்துக்கு இப்ப மெய்கோ வந்துருவா. அவ தனியா தான் இருக்கா, அவ கூட ஹருட்டோ இல்ல அப்படின்ட்டு இந்த டகுமிக்கு தெரிஞ்ச உடனே ஓகே இங்க வேற ஏதோ ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவன் லைட்டா புரிஞ்சுக்குவான். அதுக்கடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு ஹருட்டோவும் நம்ம ஹீரோயினும் அந்த மீட்டிங் பிளேஸ்க்கு வருவாங்களா. இவங்க 2 பேரும் ஒன்னா வரத பார்த்தனையும் அந்த மெய்கோ பொண்ணுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், டகுமிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப நடந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அது ஒண்ணும் இல்ல, நான் வழி தெரியாம எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டேன், நல்ல வேலை ஹருட்டோ என்ன பார்த்து இங்க கரெக்டா கூட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு அவ சமாளிச்சிருவா. பட் இருந்தாலும் இந்த டகுமிக்கும் மெய்கோவுக்கும் ஏதோ ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்குமா. இதுவே நம்ம
நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளால அவ ஃப்ரெண்டு மெய்கோவை நேருக்கு நேரா பார்க்க கூட முடியாது. அந்த மாதிரி ஏதோ கில்ட்டியா ஃபீல் பண்ணுவா. அதுக்கடுத்து ஹாஸ்டலுக்கு வந்த கடுத்தும் நம்ம ஹீரோயினோட மனசு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல தான் இருக்கும். நான் ஏன் அவன் கிஸ் பண்ணப்ப அவனை தடுக்கவே இல்லை, இப்படி நான் நடந்துக்கிறது என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ற துரோகமோ அப்படிங்கிற மாதிரி பல விதமா அவ யோசிச்சுக்கிட்டே இருப்பா. இவதான் இப்படி குழப்பத்துல இருக்கான்னு பார்த்தா அங்க இப்போ டக்குமிய தான் காட்டுவாங்க. அவன் என்ன யோசித்தான்னு தெரியல, தூங்கிக்கிட்டு இருக்க ஹருட்டோ கிட்ட அப்படியே போய், இங்க பாருடா, ஒன்ன மட்டும் யூ டேட் பண்ண ஆரம்பிச்சானா அதுக்கடுத்து நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அதே இடத்துல கட் ஆயிரும் அப்படின்பா. இவன் இப்படி சொன்ன ஒண்ணுமே ஹருட்டோவுக்கு இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகி இருப்பாங்கல்ல, அதுதான் மைண்டுக்கு ஞாபகம் வரும். சோ பாவம் இப்ப ஹருட்டோவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல லவ்வா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி போய் இருக்கிறனால பேசாம போய் கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லா பியானோ வாசிக்கலாம் அப்படின்ட்டு அங்க போவாளா. ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வாசிக்கலான்ட்டு இவ கை எடுக்கிறப்ப திடீர்னு ஒரு கை வந்து இவ கையை பிடிக்கும். யாருன்னு பார்த்தா ஹருட்டோ. வழக்கம் போல அவன் க்ளோஸா வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு அப்படியே மியூசிக் பிளே பண்ண ஆரம்பிப்பான். ஆனா கடைசியா இந்த மியூசிக்கை பிளே பண்ணி முடிக்கிறப்ப ஹருட்டோ அப்படியே, நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்குவோம், இதுக்கடுத்து நீ என்னோட அடிமையா இருக்கணும்ட்டு எந்த ஒரு அவசியமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது. ஏன்னா அவன் 3 மாசம் வரைக்கும் நீ என்னோட அடிமையா இருக்கணும் அப்படின்னு தானே சொல்லியிருப்பான். அதனால நம்ம ஹீரோனும் என்ன இது திடீர் மாற்றம் அப்படின்ட்டு கேட்பா. அதுக்கு அவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம, அது ஒண்ணும் இல்ல, உன் கூட விளாண்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு அதனாலதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இதை கேட்ட நம்ம ஹீரோனும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிருவா. இப்ப அவன் மனசுக்குள்ள யோசித்துக்குவா, நான் எப்படி பார்த்தா இந்த விஷயத்துக்கு நம்ம சந்தோஷம் தானே படணும், நம்மே ஒரு மாதிரி கவலையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை பத்தி யோசித்து அடுத்து அழுகவே ஆரம்பிச்சிருவா. அடுத்த நாள் கிளாஸ்ல தான் காட்டுவாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் செம ஹாப்பியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹருட்டோவும் நம்ம ஹீரோயின் மட்டும்தான் ஏதோ வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி அவ்வளவு அமைதியா இருப்பாங்க. இதை வந்து அந்த மெய்கோவும் நோட் பண்ணிடுவா. அதுக்கடுத்து இப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே ஃப்ரீ டைம்ல நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக டக்குமி அந்த இடத்துக்கு வருவானா. அவன் ஆப்போசிட்ல வரது கூட தெரியாம நம்ம ஹீரோயின் எதையோ பத்தி யோசிச்சுட்டே நடந்துட்டு போய்கிட்டு இருப்பா. அப்புறம் டக்குமி தான் அவளை ஸ்டாப் பண்ணி, ஏய் உனக்கு என்னாச்சு, ஏதோ ஒரு யோசனையோட இருக்க. ஓ அதுவா, அது ஒண்ணும் இல்ல, என்னோட வாழ்க்கையில எனக்கு ஃப்ரீடம் திரும்பி கிடைச்சிருச்சு. ஏன்னா ஹருட்டோ இனிமேல் நான் அவனோட அடிமையா இருக்க தேவையில்லன்னு சொல்லிட்டான். பட் ஆனா உங்களோட கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 2-3 வாரம் இருக்கே, அதுக்குள்ள அவன் உன்னை எப்படி விட்டான் அதெல்லாம் எனக்கு தெரியல. அட் லாஸ்ட் அவன் என்னை விட்டுட்டான்ல, எனக்கு அதுவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பா. ஆனா இது அந்த டக்குமி நல்லாவே புரிஞ்சுக்குவான். அதுக்கடுத்து இப்படியே ஒரு 4-5 நாள் ஓடிரும். ஆனா நம்ம ஹீரோயினுக்கும் ஹருட்டோவுக்கும் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த பெருசா இழந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க 2 பேருக்கும் இப்ப மைண்ட் பூரா இவங்க ஒன்னா பியானோ வாசித்தது, ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அது மட்டும்தான் மைண்டுக்கு வந்துட்டு போகும். சோ இந்த மாதிரி நம்ம உடஞ்சு போய் இருக்க கூடாது, இதுக்கு ஏதாண்டு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்ட்டு நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா போய் இப்ப மெய்கோ கிட்ட தான் பேச போவா. என்ன மன்னிச்சிரு, எனக்கு ஹருட்டோவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுவா. இதை கேட்டுனே அந்த மெய்கோக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியாது. அப்ப நம்ம ஹீரோயின், எனக்கு எப்ப இருந்து அவனை பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியல, ஆனா நேத்து தான் ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. என் கூட அவன் பேசாம என்னை சுத்தி அவன் இல்லாம இருந்தா எனக்கு அன்னைக்கு நாளே ஒழுங்கா போக மாட்டேங்குது. அப்பதான் அவன் மேல நான் வச்சிருக்கிறது லவ் அப்படிங்கறது எனக்கு புரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அவ ஃப்ரெண்டு கிட்ட அவ சொல்லுவான். ஆனா இப்பயும் அந்த மெய்கோ எதுவுமே பேசாம அமைதியாவே இருப்பாளா. அதனால நம்ம ஹீரோன் அப்படி ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு, எனக்கு புரியுது இது என்னோட ஃப்ரெண்டுக்கு பண்ற துரோகம், ஏன்னா உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அந்த விஷயம் தெரிஞ்ச கடுத்தும் நான் என்னையே அறியாம ஹருட்டோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஃப்ரெண்டு நீ, இன்னொரு பக்கம் நான் உண்மையிலேயே என் மனசுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ண ஹருட்டோ. இவங்க 2 பேருமே நான் இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப சாரி கேட்கறத தவிர்த்து வேற எதுவும் பண்ணணும்னு தோணல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சாரி கேட்டுக்கிட்டு இருப்பா. பட் ஆனா இந்த மெய்கோ கொஞ்சம் நல்ல பொண்ணு போல. அவ உடனே, நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம சாரி கேட்கிற, எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா அதுக்குன்னு நான் மட்டும்தான் அவனை விரும்பணும், வேற யாரும் அவனை விரும்ப கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா என்ன, அதுக்குன்ட்டு உனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் அப்படியே விட்டு கொடுத்துருவேன்லாம் சொல்ல வரல. உன்னோட லவ்வ நீ எக்ஸ்பிரஸ் பண்ண போற, என்னோட லவ்வ நான் எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். கடைசியில அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவன் அவங்கள சூஸ் பண்ண போறான். இதுல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்படுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லையே. சோ நீ தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்ல விதமா பேசுவா. இவ இப்படி சொன்னக்கடுத்துதான் நம்ம ஹீரோனுக்கு உயிரே வரும். எங்க லவ்னால தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிருப்பா. இப்ப இவளே இப்படி சொன்னனையும் நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் மேக்காவை ஹக் பண்ணிக்குவா. சோ இப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேவாயிருச்சு. இதுவே இன்னொரு பக்கம் ஹருட்டோவை தான் காட்டுவாங்க. அவன் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருப்பானா. இப்ப அவன் என்ன யோசித்தான்னு தெரியல, டக்குன்னு அப்படியே டக்குமி கிட்ட போய், இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே முடிவு, நம்ம ஒரு
மேட்ச் போட்டு பாத்துக்குவோம் அப்படின்ட்டு பாஸ்கெட் பாலை தூக்கி போடுவான். இவங்க தான் ஏதாட்டு ஒரு மேட்ச் போட்டாவே பெட்டுன்னு சொல்லி ஒண்ணு வைப்பாங்களே, இந்த வட்டமும் ஆப்வியஸா நம்ம ஹீரோயினை தான் பெட்டா வைப்பாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப டேய் நீங்க ரெண்டு பேரும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கீங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா அப்ப அந்த டக்குமி என்ன நினைச்சான்னு தெரியல. அவன் அப்படியே ஹருட்டோ கிட்ட, சரி அவ உன்னோட அடிமையா இருக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கே, அதுக்குள்ள நீ எதுக்கு அவளை ஃப்ரீயா விட்ட? நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறனால உங்களுக்குள்ள எது லவ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் ஹர்ட் ஆயிருவேன்னு சொல்லி வழக்கம் போல எல்லா விஷயத்திலயும் விட்டு கொடுக்குற மாதிரி இதுலயும் விட்டு கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த டக்குமி கேட்பான். அதுக்கு அந்த ஹருட்டோவும் புரியாத மாதிரி, நான் எப்படா உனக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன்? ஓ உனக்கு எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணுமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சின்ன வயசுலயே உனக்கும் எனக்கும் ஒரே பொண்ணை பிடிக்கும். இத்தனைக்கும் அப்ப நம்ம கிண்டர் கார்டன்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அப்ப கூட நான் ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்ட்டு நீ அந்த பொண்ணு கிட்ட பேசுறது நிப்பாட்டின. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இது சின்ன வயசோட நிக்கல, கடைசியா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூசி, எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு, அவளுக்கு ஒன்ன பிடிச்சிருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்தினால எங்க நான் ஹர்ட் ஆயிருவணும்னு சொல்லி நீ அந்த மேட்டரையும் அப்படியே டீல்லே விட்டுட்ட. இதெல்லாம் நீ நான் ஹர்ட் ஆக கூடாதுங்கிறதுக்காகவா செஞ்ச? ஆனா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து என்ன ஜெயிக்க வைக்கிறதா நீ நினைச்ச பாத்தியா? அதுதான் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் புதுசா சில விஷயங்களை சொல்லுவான். இதெல்லாம் கேட்கிறப்ப ஹருட்டோக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியாது. ஏன்னா அவன் உண்மையிலேயே தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் பெஸ்டா கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பான். ஆனா இதெல்லாம் மைண்ட்ல வச்ச அந்த டக்குமி ஸ்டார்டிங்லேயே இந்த ஹருட்டோவுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருப்பான். அதனால விளையாட்டுத்தனமா அவனுக்கு பிடிச்ச ஒரு பொருளை அவன் கிட்ட இருந்து ஆட்டைய போட்டு நம்மளோடதாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஹீரோயின் கூட பழக ஆரம்பிச்சிருப்பான். பட் போக போக இந்த டக்குமிக்கே நம்ம ஹீரோயினை உண்மையிலே பிடிக்க ஆரம்பிச்சிரும். சரி இப்பயான்ட்டு நீயும் நானும் ரியலா ஒரு பொண்ணுக்காக சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ அப்பயும் எனக்காக விட்டு கொடுக்கணுங்கிறதானே யோசிக்கிற. அப்படி பார்த்தா உன்னை விட நான் தான் அவன் மேல அதிக லவ் வச்சிருக்கேன் அப்படி இப்படின்ட்டுலாம் ஹருட்டோவை ட்ரிகர் பண்ற மாதிரி அவன் பேசுவானா. ஸ்டார்டிங்ல கூட ஹருட்டோ பொறுமையா தான் இருப்பான். பட் ஆனா இவன் நம்ம ஹீரோயின் மேல வச்சிருக்க லவ் வந்து அந்த அளவுக்கு பெருசு இல்லைன்னு சொன்ன உடனே ஹருட்டோக்கு இப்ப கோவம் வந்துரும். அதனால அப்படியே, உனக்கு என்னடா ரியலா 1-on-1 போடணும் அவ்வளவுதானே? சரிடா, இந்த வட்டம் நான் உனக்கு விட்டு கொடுக்கணுங்கிற ஐடியாலே இல்ல. நீ சொன்ன மாதிரியே இப்ப இந்த மேட்ச் நம்ம வச்சுக்குவோம். இதுல மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா அந்த யூ எனக்கு தான், அதுல எந்த மாற்றமுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் ஒரு பொண்ணோட மனசை பாஸ்கெட் பால் வச்சாட முடிவு பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிதான் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா அந்த டக்குமியும் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அவன் இவ்வளவு நேரம் பெரிய பெரிய டைலாக்கா பேசினாலும் இந்த மேட்ச்ல தோத்துறவே கூடாது, அதுவும் மெயினா ஹீரோயினை ஹருட்டோக்கு விட்டு கொடுத்துடவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவனும் விளையாடுவான். அதுவும் விளையாடுறவங்க சாதாரணமாலாம் விளையாட மாட்டாங்க, வெறி கொண்டு மாத்தி மாத்தி தள்ளி விட்டு வேற விளையாட ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு பேரோட மனசுலயும் எப்படியான்னு இந்த கேமை ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு இவங்க நம்ம ஹீரோயின் கூட இருந்த மொமெண்ட்ஸை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே அந்த கேம் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ தனியா நடந்து வந்துகிட்டு இருப்பாளா, அந்த இடத்துக்கு இப்ப அவகிட்ட பேசுறதுக்கு டக்குமி வருவான். இத பாக்குறப்ப நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகே அப்பனா அந்த மேட்ச்ல கடைசியா ஜெயிச்சது டக்குமி தான், அதனாலதான் அவன் பேச வந்திருக்கான் அப்படின்ட்டு. அவன் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்ல வரதுக்குள்ளேயே நம்ம ஹீரோன் அப்படியே ஸ்டாப் பண்ணி, நீ உண்மையிலே ஒரு சூப்பரான பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் தான், ஆனா உன்னோட ரேஞ்சுக்கெல்லாம் உண்மையிலே நான் செட்டே ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சுத்தி வளைச்சு பேசுவாளா. ஆனா அந்த டக்குமி கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். இங்க பாரு, நீ சுத்தி வளைச்சுலாம் சொல்ல தேவையில்ல, உனக்கு இப்ப என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அதானே அப்படிங்கிற மாதிரி கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிருவான். நம்ம ஹீரோனும் அப்படியே, சாரி எனக்கு ஹருட்டோவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்பா. ஆனா அதுக்கு இந்த டக்குமி சோகமா இருப்பான்னு சொல்லி பார்த்தா அவன் நம்ம ஹீரோனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். சின்ன வயசுல இருந்து அந்த ஹருட்டோ என்ன ஜெயிக்க வைக்கிறதா நினைச்சு உண்மையிலே என்ன தோக்கதான் அடிச்சுக்கிட்டு இருந்தான். பட் இப்ப நான் உண்மையில அவன் கிட்ட தோத்துட்டேன், ஆனா இந்த தோல்வி எனக்கு ஏதோ ஒரு வெற்றி மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது, இவன் ஏன் சம்பந்தமே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் அந்த டக்குமி மைண்ட் பண்ணிக்காம, சரி உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால இப்பவே நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஸ்டாப் பண்ணி ஒரு ஃப்ரெண்டா ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். என்னடா இது, மேட்ச்ல ஜெயிச்ச கொடுத்தும் இந்த டக்குமி இப்படிலாம் நடந்துக்கிறானே அப்படின்னு பார்த்தா உண்மையிலே அந்த மேட்ச்ல அவன் ஜெயிச்சிருக்க மாட்டான். நம்ம ஹீரோயினுக்காக ஹருட்டோ தான் எப்படியோ ஜெயிச்சிருப்பான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் டக்குமிக்கும் இருந்த எல்லா விஷயங்களும் கிளியர் ஆயிருச்சுல, அதனால நம்ம ஹீரோயின் இப்ப வேகமா ஹருட்டோவை தான் தேடி போவான். ஆனா அவன் ரெகுலரா போற எல்லா இடத்துக்கும் போய் தேடி பாப்பா, எங்கேயுமே ஹருட்டோ இருக்க மாட்டானா. அப்ப அவளுக்கு ஒரு கால் வரும், உனக்கு இன்னும் 5 minutes தான் டைம், அதுக்குள்ள இந்த பார்க்குக்கு வந்துரு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் ஏதோ ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி அப்படியே அவன் மூச்சை பிடிச்சுக்கிட்டு அவ்வளோ வேகமா பிளஸ் சந்தோஷமா ஹருட்டோவை பாக்குறதுக்காக போவா. ஆனா அங்க போனா அவன் அப்படியே, நான் உன்னை 5 நிமிஷத்துல வர சொன்னேன், நீ 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்திருக்க அப்படின்ட்டு இப்பயும் ரகடா தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இனி நம்ம ஹீரோயின் இவனுக்கு பயப்படுறதா இருக்கவே மாட்டா. அவ உடனே, நீ தான் நம்மளுக்குள்ள இருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் இனிமேல் உன்னோட அடிமை இல்லைன்னு சொன்னேன், இப்ப என்ன திரும்பி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ அதுவா, நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன், இனிமேல் 3 மாசம் 2 மாசம் டைம் எல்லாம் கிடையாது, காலம் பூரா நீ என்னோட அடிமையா என்னுடையவளா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹருட்டோ
ஹருட்டோ சொல்லுவான். ஆனா இவன் ரகட் பாய்னா நம்ம ஹீரோயின் ரவுடி கேர்ளா இருப்பா போல. அவ உடனே இனிமேல் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும், ஏன்னா உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் வைக்கிறதா இனிமேல் சட்டம் அப்படின்பா. போச்சு, இதே இடத்துல ஃபியூஸ் முடிஞ்சு. இவ இப்படி சொன்னனையும் ஹருட்டோவால மறுத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அப்புறம் என்ன, இனிமேல் நம்ம ஹீரோயின் தான் பாஸ் ஆயிட்டா. அவ உடனே வேமா ஹருட்டோ வந்து ஹக் பண்ணிக்கிட்டு, இனிமேல் நான் தான் உன்னோட பாஸ், அது மட்டும் இல்லாம எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, சோ நான் என்னென்னலாம் சொல்றேனோ அதத்தான் இனிமேல் நீ கேட்கணும் அப்படின்ட்டு அவ ஆர்டர் போட ஆரம்பிச்சிருவா. ஆனா இவ வந்து இப்படி கட்டி பிடிச்சவனையும் இவ்வளவு நேரம் திமிர்த்தனமா இருந்துகிட்டு இருந்தவன் இப்ப ரொம்ப பம்மி வெக்கப்பட ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து என்ன, ரெண்டு பேருமே அதே இடத்துல அவங்க லவ் அப்படியே ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒன்னா சேர்ந்துருவாங்க. சோ இதே இடத்துல ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, அப்படியே மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.